பேரன்புக்குரிய அருமை சகோதரர் வினோத் அவர்கள் பார்த்து ரசித்து புளித்து சலித்து போன படம் கடைசி உலக போர். சொல்லுங்க, அந்த காவியம் எப்படி இருந்தது? படத்தோட ஸ்டோரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2028-2029 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸை விட்டு ரஷ்யா, சைனா, அப்புறம் அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் வெளியே வந்து தனியாக த ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்தியா வந்து யூஎன் கூடயும் சேராமல், இந்த ரிப்பப்ளிக் கூடயும் சேராமல் நியூட்ரலாக இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சைனா வந்து ஸ்ரீலங்கா வழியாக தமிழ்நாடை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. சரி, இந்த கதைக்கும் ஆதிக்கும் என்ன சம்மந்தம்? இதே டவுட்டு தான் எனக்கும் வந்துச்சு. படத்தோட கதைக்கும் நம்ம இப்போ பாதிக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே, எதுக்கு வந்து இந்த படத்தை வந்து அவர் சூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடக்கிற பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாடு அளவுக்கு எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்றத அந்த படத்தோட மீறி கதை. எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு, சொல்லலாமா? சொல்லுங்க, தாராளமாக சொல்லலாம். இல்லை, ஸ்ரீலங்கா வழியாக தானே வந்து இந்தியாவை பிடிக்கிறாங்க. ஆமாம், ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு 10 ஸ்பீக்கரை கட்டி நின்று மொக்கப்பாட்டு 4 பாடி இருந்தாருன்னு வைங்களேன், வர்றவன் காது புளிச்சு கடல்லே செத்துருப்பாங்க. சரி விடுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது சொல்லுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்போ பாதி வர சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான், ஒரு 4-5 தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரூ அவுட்டாகவே நட்டி தான் பயங்கரமாக கேரி பண்ணியிருந்தார் படத்தை. நான் கிறிஸ்பாக சொன்ன கதையை ரொம்ப எலாபரேட்டாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனாலே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. அதாவது இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த படம் சுத்தமாக தேராது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து காட்டுக்குள்ளே இருக்காரு, ஒரு புலியை வந்து ஃபேஸ் பண்ணிடுறாரு. சரியா, இவர் புலியை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இவர் யார் முதல்ல? அதாவது இவர் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஆன்டி போச்சிங் ஸ்குவாடில் இருக்காருப்பா. அப்படின்னா அதாவது போச்சர்ஸ் அப்படின்னா வேட்டையாடுறவங்க, ஆன்டி போச்சிங் ஸ்குவாடுனா இந்த வேட்டையாடுறவங்களே வேட்டையாடுறவங்க, வேட்டையன், வேட்டைக்காரன், அந்த மாதிரி ஆளு. இவர் வந்து அப்படியே புலிய ஷோ ஷோ அப்படின்றாரு, ஜாக்கி பேக் ஆஃப் அப்படின்றாரு, அதுவும் அப்படியே போயிடுதுப்பா. அந்த புலி மேல ஏறி உட்காந்து நான் தான் ஹீமேன்னு சொல்லாம இருந்தார்ல, அது வரைக்கும் போதும். ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நம்மளால் பார்க்கவே முடியல. அதாவது நட்டி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லேயே வந்து அப்படியே கதை சொல்லிட்டே இருக்காரு. நம்மலாம் அப்படியே இன்டர்வல் முடிச்சு அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குறப்ப அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு அப்படியே ஜாலியாக சாஞ்சிக்கலாம். கதை கேட்டால் மட்டும் போதும், நம்ம கண்ணை திறந்தெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அப்பயும் உங்களுக்கு படம் நல்லா புரியும். கதையாக சொல்லிட்டே இருக்காரு, நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க வந்து சீன்ஸாக வச்சுருக்காங்க, இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களுக்கு ஒரு வேளை புரியாதுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, இவங்க பிடிக்காதுன்னு நினச்சிருப்பாங்க. புரியும், பிடிக்கல, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த ஜெய்சங்கர் வந்து மான் கொம்பு எடுத்துட்டு வருவாரு, அந்த பக்கம் ஒருத்தர் கம்பு எடுத்துட்டு வருவார், மான் கொம்பு வெர்சஸ் கம்பு, அந்த மாதிரி கம்பு வெர்சஸ் மிஷின் கன். அதாவது நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துருப்போம். என்ன மனசுல இவனுக்கு என்ன பெரிய உள்வரின்னு நினைப்பேன். எனக்கு நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துருப்போம். அதாவது இப்படி கத்தி இப்படி வச்சுட்டு இப்படி நிற்பாரு. அப்பயே வந்து எனக்கு வந்து இந்த சந்தானம் சொல்லுவார் தெரியுமா, சாயங்காலம் மான்கம் போயிட்டு இருக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி, அந்த காமெடி சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதை வந்து சீரியஸாக அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து சில இடத்துல இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜாக அவருக்கு செட் ஆகலை சுத்தமாக அந்த கேரக்டர். ஏன்னா வந்து தமிழ்நாடையே காப்பாற்றுற மாதிரி கேரக்டர்லாம் வந்து ஒரு விஜயகாந்த் பண்ணாரு அப்படின்னா நம்ம பார்க்கலாம், இல்லை ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் பண்ணாருன்னா பார்க்கலாம். தமிழ்நாடையே நான் தான் காப்பாற்ற போறேன்ற இமேஜில் இருக்கவரு போன வாரம் படம் நடிச்சாரு, அவர் படம் வந்திருந்தது, அதுவே மிக்ஸ்டு ரிவ்யூல நின்றுகிட்டு இருக்குது. இதில் வில்லன் கேரக்டர்ஸையாச்சும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, அவன் என்னமோ சைனாலேருந்து ஒரு வில்லன் வராங்க, அவன் என்னமோ ஒரு 2000 பேரை வச்சுக்கிட்டே வந்து மொத்தமாக தமிழ்நாடையே கேப்சர் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அவன் அதுக்கு மேலே முட்டாளாக இருக்கான். ஹீரோ என்ன ட்ராப் செட் பண்ணாலும் அவனாக போய் உள்ளே உட்காந்துட்டு கரெக்டாக நான் செட் ஆகிட்டேன்ப்பா, நீங்கள் என்னை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் என்னன்னே புரியல. எல்லாம் என் பிளான் படி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அப்போ தான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். அப்புறம் நம்ம இப்போ பாதிக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் மேலே என்ன காண்டுன்னு தெரியல, இந்த படத்தில் ரிஷிகாந்த் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வருது. படத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஹீரோ தான். இந்த 2K கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஹீரோ மாதிரி காட்டியிருக்காங்க.
பட் அவரை வச்சு ரொம்ப வந்து அவரை வந்து ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக என்ன சொல்கிறது உடன்பாடே இல்லை அந்த மாதிரி சீன்ஸ்லலாம். அதே மாதிரி எனக்கு உடன்படாத விஷயம் என்னன்னா, புலிப்பாண்டி அப்படின்னு வந்து ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தரை வந்து சித்தரிச்சிருக்காங்க. அவர் வந்து இங்க ஆல்ரெடி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்ல வந்து சீட்டுக்காகவும் காசுக்காகவும் அவர் வந்து மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பெட்டரா சர்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பை ஆரம்பிச்சு அதுக்காக போராடிட்டு இருக்கவங்கள வந்து இவ்வளவு கொச்சையா நீங்க சித்தரிக்கிறீங்க அப்படின்னா நான் வன்மையா நான் கண்டிப்பேன். நம்ம ரொம்ப சீரியஸாக பேசுகிறோம். படத்தோட மியூசிக்கை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா வந்து மியூசிக் டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் பற்றி தான். அதோட ஃபஸ்ட்டு படம் நிச்சயம் இருக்கு. அதோட பிஜிஎம் மாதிரியே இருந்துச்சு இந்த படத்தோட பிஜிஎம்மும். ஏன்னா டெம்போ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே கேட்ட மாதிரியே இருக்கு சாங்ஸு எல்லாமே, பெருசாக எதுவும் கிளிக் ஆகல. இன்னொரு பாட்டு கூட வந்து ஹீரோயின் பேர் என்ன, கீர்த்தனா. அதுலயே பேர்ல அப்படியே ஒரு பாட்டு கீர்த்தனா அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம கோசு காமெடி பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு அவரோட மியூசிக்கும். பெருசாக ஒன்றும் ரசிக்கிற மாதிரி இல்லை. எப்படி தண்ணீர் வேணும் அந்த மாதிரியா? அதாவது நல்லா இருந்துச்சுடா. மொத்தத்துல கடைசி உலக போர் எப்படி இருக்கு? மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இப்போ ஆதி ஆக்டிங் அப்படின்னு போட்டு பல படங்கள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதெல்லாமே வந்து ஏதோ 100 நாள் ஓடிட்ட மாதிரியும் என்ன, அதுக்கப்புறம் அண்ணன் ஆக்டிங்கில் மட்டும் நான் பெரிய ஆள் இல்லைடா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் அதுலேயும் நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக படம் எடுத்த மாதிரி இவர் எடுத்து வச்சிருக்காரு. அதையே நம்மளால் பார்க்க முடியாது. அப்புறம் இதை எப்படி நம்மளால் பார்க்க முடியும்? இதுக்கும் மீறி இந்த படத்தை நான் தியேட்டருக்கு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க அது அவங்களோட சாய்ஸ். அதை நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. It is all fate.